இந்த ஹோலில் வந்து உங்களுக்கு ஹோலுக்கு சார்ஜஸ் வந்து இல்லை, ஹோல் ஃப்ரீ. ஹோல் ஃப்ரீ. இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு செய்து தருவோம். எல்லாம் பச்சை தானே, சிவர்லாம் பச்சைண்ணா? சிவராது சிவர் பாருங்க எப்படி இருக்குண்ணே. ஒரு டிரைவர் இருக்கிறாங்க தானே, ஆமாம், டிரைவர்ஸுக்குரிய ரூம்ஸும் அவங்களுக்குரிய மீல்ஸும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். அது பிரச்சனை இல்லை. இந்த கிரேவி வேறு இல்லைண்ணே. யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள் இப்போ எல்லாருமே முதலாக பார்க்கக்கூடிய விஷயம் இந்த வாஷ்ரூம் எப்படி இருக்கு, அதான் முதலாக பார்ப்பேன். அதுக்கு ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஒரு மொட்டை மாடியில் ஒரு பாட்டு சிதா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கேண்ணே. இந்த பூக்கள் எல்லாம் பாருங்க. இது வந்து பிளாஸ்டிக் இல்லை, எப்படின்னா இது வந்து நேச்சுரலா. இப்போ முக்கியமான கேள்வி கணவர் எதிர்பார்ப்பேன், இப்போ இந்த ரூமோட விலைகள் எல்லாமே என்ன விலைன்னு சொல்லி கேட்பேன். அது வேற லெவல். உண்மையாகவே நான் உங்களுக்காண்டி சொல்லல, இந்த ஹோட்டலுக்காண்டி சொல்லல, எனக்காண்டி சொல்கிறேன். உண்மையாகவே வேற லெவல். எந்த மாதிரின்னு சொன்னால் அது ஹோல் ஃப்ரீ. ஹோல் ஃப்ரீ, ஹோல் ஃப்ரீ. அப்போ இங்கே நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறீங்க. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் கே சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அரியாலையில் தான் நிற்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரியாலையில் புங்கன்குளம் வீதியில் நிற்கிறேன். என்னத்துக்காண்டின்னு சொன்னால் ஜே ஹோட்டல்ஸ் இஞ்சாம் வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டோர் அவுட்டோர் ஃபங்க்ஷன் ஹால் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல வகையான ரூம்ஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரூஃப் டாப்லேயே ஒரு பார்ட்டி ஏரியா எல்லாமே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். பார்க்குற நீங்கள் ஏதாச்சும் இங்கே தங்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் எடுத்து நீங்கள் வந்து பார்த்துட்டு தங்கிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இங்கே என்னென்ன வகையான வசதிகள் இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி முழு விவரமாக காட்டிக்கொள்ளலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே அண்ணா, இந்த ஜே ஹோட்டல்ஸை பற்றி சொல்லுங்க அண்ணா. இது எவ்வளோ காலம் இருக்குது இந்த இடத்துல? எங்களோட ஹோட்டல் அப்பன் ஜே கெஸ்ட்ன்னு சொல்லி ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஜே ஹோட்டல்ஸ் செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இந்த ஹோட்டலில் நாங்கள் ரன் பண்ணி கொண்டு இருக்கீங்க. இல்லை ஓகே அண்ணா. இப்போ இங்கே என்னென்ன மாதிரி ரூம்ஸ் எல்லாம் இருக்கு அண்ணா? இப்போ எங்கள்கிட்ட அப்பன் 3 வகையான ரூம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ரூம்ன்ட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஸரி ரூம்னு இருக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் லக்ஸரின்னு இருக்குது. வார கெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேட்குற மாதிரி நாங்கள் அந்த ரூம்ஸை கொடுத்துருக்கோம். ஓகே, நான் உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே போய் காட்டுவோம். என்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லிடலாம். ரூமுக்கே போய் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வார நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்ன மற்றது வந்து இந்த ஃபங்க்ஷன் கூட எல்லாமே இருக்குது, அது என்ன மாதிரி என்ன சொல்லுங்கள்? எங்கள்கிட்ட என்னென்றால் இப்போ அவுட்டோர்லேயே நீங்கள் ஃபங்க்ஷன் செய்து கொள்ளலாம். அவுட்டோர் இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி நாங்கள் சொன்னால் நீங்கள் இன்டோர்லேயும் எங்களுக்கு ஃபங்க்ஷன் செய்யலாம். எங்கள்கிட்ட இன்டோரில் செய்யக்கூடிய மாதிரி 2 ஹோல் இருக்குது. ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருக்குது, மற்ற சின்ன கான்ஃபரன்ஸ் ஹோல் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அவுட்டோரில் வந்து கார்டன் இருக்குது. 2 கார்டன் இருக்குது. ஒரு கார்டனுக்கு வந்து க்ரீன் பேனியன் கார்டன் இருக்குது. ஒரு அந்த கார்டனில் ஒரு 450 பேருக்குரிய ஃபங்க்ஷன் செய்யலாம். அதே நேரத்தில் எங்கள்கிட்ட இன்னொரு அவுட்டோரில் இருக்குது. அது வந்து நாங்கள் க்ரீன் பல்மரா கார்டன் என்று சொல்கிறது. அதில் நாங்கள் ஒரு 300 பேருக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் இவெண்ட் ஏதாவது நாங்கள் செய்யலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எங்களை ரூஃப் டாப் ஒன்று மேலே எங்களோட ஹோட்டலில் ரூஃபில் இருக்குது. அதில் ஒரு 180-100 பேருக்கு மாதிரி செஞ்சு கொள்ளலாம். எல்லாமே நாங்கள் அந்தந்த இடந்து போய் எல்லாம் காட்டிக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் போய் காட்டிப்போமாண்ணா? ஓகே, சரி, ஓகே. சரி, இப்போ நாங்கள் முதல்ல ரூம்ஸ் பார்க்க போகிறோம். என்னண்ணா இதே நல்லா கிராண்டாக இருக்குண்ணே, ரிச் லுக் ஒன்று இருக்கேண்ணே, நல்லா இருக்கு உண்மையிலேயே. இங்கே மீன் தொட்டிகள் இருக்குது, இங்கே ரிசப்ஷன் ஏரியா இருக்குது பாருங்க. பட் இங்கே வாராக்கள் எல்லாமே ஓய்வு எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சோஃபாக்கள் ஒன்று இல்லை, நிறைய சோஃபாக்கள் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் முதல்ல என்ன ரூம் பார்க்க போகிறோம்? இப்போ நாங்கள் பார்க்க போகிறத லக்ஸரி ரூமாக பார்க்க. லக்ஸரி ரூம், ஓகே, போமா. இது 2 பெட் இருக்குண்ணே. இது வந்து என்ன மாதிரி? இது டபுளா? இது டபுள் 2 பேர் ஒரு நேரத்தில் ஸ்டே பண்ணலாம். ஓகே, பட் அங்கால வந்து டபுள் ஒரு இது வந்து ஃபேமிலி ரூம்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 4 பேர் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் பிள்ளைகள் 2 பேரும் வந்தாலும் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு வேறு என்ன வசதிகள் இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு உடுப்பல் ஹேங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கபர்ட் ஒன்று செய்து வச்சிருக்கிறோம். எல்லாம் பூட் தானே, எல்லாம் மரத்தில் ஃபுல்லாகவே
தேக்கு மரத்தில் செஞ்சுருக்கிறோம். இது தண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட தயாரிப்பு. இது வந்து நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போத்தலில் நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம். ஓகே. மற்ற இங்கெல்லாம் சோப் இருக்கு. சோப் இருக்குது. இது வந்து மெனு கார்டு. ரெஸ்டாரண்ட் மெனு கார்டு. ஏசி இருக்கு. ஏசி இருக்குது. ஏசி இருக்குது. மற்ற ஃபேனும் இருக்குது. ஏசி இருக்குது. நீங்கள் சில ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி வேண்டாம் எங்களுக்கு ஃபேன் தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஃபேனை வச்சு பாவிச்சு கொள்ளலாம். ஏசி வேணுமெண்டா நீங்கள் ஏசியை பாவிச்சு கொள்ளலாம். மற்றது பெட்டை பார்த்தீங்கன்னா நல்ல சரியான சாஃப்டாக இருக்குது. பெட்ஷீட் எல்லாமே இருக்குண்ணே. பெட்ஷீட்டு டவல் எல்லாமே இருக்கு. மற்றது வாஷ்ரூம். இப்போ எல்லாருமே முதலாக பார்க்கக்கூடிய விஷயம் இந்த வாஷ்ரூம் அப்படி இருக்காங்க. முதலாக பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் அதையும் காட்டிக்கலாம். இந்த டிவியும் இருக்குண்ணே. டிவி. ஓகே. எல்லா சேனலும் வேலை செய்யுமா? ஓகே. எல்லாம் மரத்தில் என்ன? எல்லாமே மரத்தில். ஹீட்டர் எல்லாமே இருக்கா? ஹீட்டர் எல்லாமே. ஓகே. எல்லாம் நீட்டாக இருக்குண்ணே. எல்லாமே நீட்டாக இருக்குது. ஓகே. மற்றதுக்கு எல்லா வகையான ரூம்ஸும் இதுக்காக இருக்குண்ணே. இதில் வந்து இதில் இருக்கிற இந்த ஃப்ளோரில் இருக்கிறது 100 சீரீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எல்லாமே லக்ஸரி ரூம் தான் இருக்கு. லக்ஸரி ரூம் எல்லாமே இதுக்கு இருக்குண்ணே. மற்ற ரூம்லாம் அங்காள் இருக்காங்க. அங்காள் இருக்குது. ஸ்டாண்டர்ட் காமன் டைனிங் ஏரியாலாம் இருக்குண்ணே. காமன் டைனிங். ஓகே. இப்படி நான் வந்தோம்னு சொன்னால் பின்பகுதிக்கு வந்துடுவேன். இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு கார்டன் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு, பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங்லாம் பெரிய பார்க்கிங். பெரிய பார்க்கிங் செய்யலாம். சரி, இப்போ நாங்கள் பார்க்கிங் ஏரியாலாம் நிற்கிறோம். இதுக்கு பெரிய வாகனம் கணக்கு விடலாமே கிடையாது. நிறைய வாகனம் விடலாமா? இப்போ எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை உண்டு. இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனை. எங்களோட ஹோட்டலில் அந்த சிக்கல் இல்லை. ஏனென்றால் தாராளமான பார்க்கிங் இருக்கு. பெரிய அந்த லேடன் பஸ் எல்லாமே வந்து அடிக்கலாமே கிடையாது. இஞ்சால இருக்கு, அங்கால இருக்கு, பில்டிங்க்கு பின்னுக்கு எல்லாமே இருக்கு. அப்போ நீங்கள் தாராளமாக பார்க் பண்ணிக்கொள்ளலாம். பைக்ஸ்கள் கொண்டு வந்து செய்யலாம். பைக்கிங் அந்த தனி ஒரு இடம் இருக்கு, காருக்கு அந்த தனி இடம் இருக்கு. இதுக்கு பஸ்ஸுகள் விடலாம். ஒரு 6 பஸ் 8 பஸ் எல்லாம் இல்லாமல் கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு பார்க்கிங் இருக்கு. இதுக்கு நாங்கள் வாராக்கு நம்மளை வந்து வரலாமே. அங்கே ரிசப்ஷன் எல்லாமே இருக்கு. அங்கே போயிட்டு வந்து நாங்கள் இப்போ நாங்கள் அப்படியே வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோமே. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பில்டிங் இருக்குண்ணே. இதுக்கான ரூம்ஸ் இருக்கு, லக்ஸரி, சூப்பர் லக்ஸரி என்ன, சூப்பர் லக்ஸரி ரூம்ஸ் எல்லாமே இருக்கு. மற்ற ரெஸ்டாரண்ட் இருக்கு, எல்லாமே இருக்குண்ணே. ஃபங்க்ஷன் ஹால் இருக்குது. எல்லாமே இதுக்காக இருக்கு. ரூஃப் டாப் இருக்கு. எத்தனை மாடிண்ணா? 1 2 4 மாடி என்ன? 4 மாடி. 5ஆம் மாடியில் வந்து கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு. கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு. ஓகே. இப்போ எல்லாம் பார்ப்போமே நாங்கள். சரி, இப்போ நாங்கள் 2ஆம் மாடிக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான ரூம்ஸ் இருக்குண்ணே. இதெல்லாம் சூப்பர் லக்ஸரி ரூம். வந்து இதில் இருக்கிற எல்லா ரூம்ஸுமே வந்தப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் லக்ஸரி. பயங்கர செக்யூரிட்டியாக இருக்குது. என்ன பார்த்தீங்க, எல்லா இடம் சிசிடிவி இருக்குது. அதே நேரத்தில் வைஃபை இருக்குது. நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஃபுல்லாக அதில் ஒரு கேமரா, இதில் ஒரு கேமரா, இதில் ஒரு கேமரா, காண்ற எல்லாம் கேமரா கிடக்கு. ஏன்டா இங்கே இதில் தங்க போகிற ஆக்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த லக்ஸரி சரியான சூப்பர் லக்ஸரி எதிர்பார்க்குறபடியே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செக்யூரிட்டி எல்லாத்தையும் செய்து. ஓகே. மெட்ரோ ரூம்ஸும் கேமரா இருக்கா? எல்லாத்துக்குமே கேமரா இருக்குது. இது கொஞ்சம் கூடவே இருக்கு. நேராக பார்த்தீங்கன்னா சொன்னால் கண்ணாடி இருக்குண்ணே. நடந்து வைக்க பார்க்கலாம். நாங்கள் எப்படி படிக்கிட்டு போகிறோம். இப்போ உங்களோட அழகை பார்த்து ரசிக்கலாம். இதே நேரத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் இயற்கையை ரசிக்கலாம். ஓகே. இதுலேருந்து பின்னர் நேரம் டீ குடிச்சு கொண்டோ அல்லது இதுன்றதுக்கோ சொல்கிறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வாராக்களை பார்க்கலாம். அது நல்ல இயற்கை காற்றை வாங்கி கொள்ளலாம். யார் வரையும் நம்ம போய் மட்டும் பார்த்து நினைக்கிறாங்க. ஓகேண்ணா. இப்போ எந்த ரூம்ஸ் பார்ப்போம்ண்ணா? இப்போ சூப்பர் லக்ஸரிலேருந்து ஒரு ரூமை பார்ப்போம். ஓகே. சரிதானே. இந்த ரூமை பார்ப்போம். இந்த 650 ரூம். ஓகே. இந்த ரூமை பார்ப்போம் நான். பா வா வந்தோடனே ஃபுல்லுண்டு இருக்குண்ணே. சொல்கிறது கிங் சைஸ் பெட்டுன்னு சொல்லி. இதில் வந்து நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஸ்வீட் கிட் இருக்குது. இப்போ நீங்கள் சரியான குளிரன்னு சொன்னால் இதுக்கு பூர்லாம் இதை நீங்கள் எடுத்து இதால் வடிவாக போட்டு கொண்டுருக்கலாம். இது வந்து இந்த குளிரில் கொஞ்சம் ஓகே. இந்தியாவில் வந்து டவல்ஸ் இருக்குது, த்ரோ பிலோஸ் இருக்குது. இதில் 2 பேர் தங்கலாம். இந்தியாவில் ஒரு ஆள் தங்கலாம். மொத்தம் 3 பேர் தங்கக்கூடிய மாதிரி இருக்கேன் இந்த ரூம். ஓகே. மற்றதாங்கள அயன் பாக்ஸ் இதுலமே இருக்கேன். நீங்கள் மற்ற இங்கேயும் ஃபேன், ஏசி எல்லாமே இருக்கேன். ஃபேன், ஏசி எல்லாமே இருக்குது. மற்ற இந்த ஹேங்கிங் இது இருக்குது, ஹோல்டர் உண்டு. மற்றது இதில் பார்த்தீங்கன்னா டீ செட்டப் வச்சுருக்குறோம். டூத் பிக்கும் இருக்குது. டூத் பிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து
கருவால செஞ்சுருக்கிறோம். கருவாலை செய்தது. கருவாலை செய்த டூத்பிக் தான் இதில் இருக்குது. இதப்பன் வந்து பார்த்தீங்கன்னா மெனு மெனுக்குரிய கியூ வரணும். சில பேர் என்னென்றால் டக்குன்னு இந்த இதை மெனு காட்டை பார்த்து என்ன இப்போதைய பிள்ளைகள்னு சொன்னால் டக்குன்னு ஃபோனில் பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் இந்த கியூஆரை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெனு கிடைக்கும். மெனுவும் இருக்குது. மற்ற ரிமோட் ஏசி ரிமோட் மற்ற அஞ்சால தண்ணி மற்றது கேட்டல் இருக்குது. மற்ற டிவியும் இருக்குது அஞ்சால. பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இரவில் வந்து நீங்கள் சாம்பாரில் ஏதாவது பொருட்களை கொண்டு வந்து வச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடிய மாதிரி இருக்குது. மினி ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குண்ணே. ஓகே. இப்போ இங்கே அலுமாரியும் ஒன்று இருக்குண்ணே. அலுமாரிக்கில் பார்த்தீங்கன்னா இதில் அயன் சேவ் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் கொண்டு வர பொருட்கள் இருக்கு தானே, கொஞ்சம் பாதுகாப்பு விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் இதில் வச்சு நாங்கள் உங்களுக்கு நம்ப கொடுக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் இது செய்து கொள்ளலாம். தூக்கிக்கொண்டு ஓடி இல்லாத. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம், எல்லாருமே இந்த ரூமுக்கு போனாலுமே வாஷ் தான் முதல்ல பார்ப்பேன். அது நீட்டாக இருந்தால் தான் ஒரு திருப்தி ஒன்று இருக்கும். இப்போ அடுத்த நாங்கள் வாஷ் ரூமையும் பார்ப்போம். ஓகே. இதுக்கு ஹீட்டருக்கும் இருக்கா டூச்? இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாடி ஷவர் இருக்குது, ஷாம்பு இருக்குது, சோப் எல்லாமே இருக்குது. நீட்டாக இருக்கு, க்ளீனாக இருக்கு. புதுசு வாங்கிக்கிறாங்க. புதுசு தானா? ஹீட்டர்லாம் இருக்கு. பட் அது கொமாட் இல்லாமல் சரியா நீட்டாக இருக்குண்ணே. எல்லாம் நீட்டாக இருக்கு, பார்க்க தெரியுது. ஓகே. ஸ்க்ரீனை நீங்கள் திறந்தீங்கன்னா எங்களோட கார்டனை ரசிக்கலாம். ஓகே. நல்லா இருக்கு. அது பச்சை பசைரன் இருக்குண்ணே. ஓகே. சரி, இப்போ நாங்கள் இந்த ரூம் எல்லாமே பார்த்தோம். 2 ரூம் பார்த்துனாங்க. இன்னொரு ரூம் பார்க்க போனோம். என்ன பற்றின்னு சொன்னால் அங்கே கெஸ்ட் நிற்கிறோம். அதனால் அதை காட்ட முடியாது போயிட்டுது. அவ்வளோ பிஸியாக இருக்கிறதால நாங்கள் அதை காட்ட முடியாது போயிட்டுது. சரி, ஒன்றும் செய்யலாது. இப்போ முக்கியமான கேள்வி கணவர் எதிர்பார்ப்பேன். இப்போ இந்த ரூமோட விலைகள் எல்லாமே என்ன விலைன்னு சொல்லி கேட்பேன். இப்போ முதல் பார்த்த ரூம் என்ன விலை? என்ன முதல் நாங்கள் பார்த்ததப்ப லக்ஸரி ரூம். ஓகே. அது வந்து சிங்கிள் ரூம் வந்து நாங்கள் 7,500 ரூபாயை கொடுப்போம். லக்ஸரியில் சிங்கிள் ரூம் 7,500 ரூபாய் கொடுப்போம். டபுள் அண்டா 8,500 ரூபாயை கொடுப்போம். மற்றது ட்ரிபிள் அண்டா 9,500 ரூபாய் கொடுப்போம். ரூம் ஒன்லி, அதாவது அவைக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லை, தனி ரூம் மட்டும். ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் எடுத்துக்கோறேன். இன்றைய நாளுக்குரிய விலைகள்லாம் சொல்லி கொண்டிருக்கோம். இதே குறிப்பிட்ட காலத்து பல விலைகள் மாறலாம், கூடலாம், குறையலாம். அதுக்கேற்ற நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது மாடியில் நிற்கிறோம். என்ன 3வது மாடியில் மண்டபம் ஃபங்க்ஷன் ஏரியாவில் நிற்கிறோம். சொல்லுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள். சுமங்கலி பிரைவேட் லிமிடெட் 19 ஆண்டுகளாக சிறந்த தரமான திருமண சேவையை வழங்கி வரும் நிறுவனம். உலகெங்கும் பறந்து வாழும் அனைத்து இலங்கை தமிழர்களுக்கும் மற்றும் அனைத்து இனமத சாதியினருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களோட மேட்ரிமோனி சேவை நிச்சயம் உங்களுக்கு துணையா நிற்கும். தனிப்பட்ட கவனத்தோட உங்க விருப்பங்களுக்கு ஏற்ற தேர்வுகளை வழங்கி சிறந்த வாழ்க்கை துணையை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குறோம். சேவைகள் குறித்து மேலும் அறிய எங்களோட இணையதளமான www.sumangali.com நாடுங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற இலக்கத்தை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இது இந்த ஹோல்ல நாங்கள் சொல்றது என்னன்னு சொன்னால் ஜுகன் பேங்கட் ஹால்னு சொல்றது. இதுக்குள்ள அக்கமடேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 180 பேர் தொடக்கம் 200 பேர் வரைக்கும் இதில் நீங்கள் ஃபங்க்ஷன் செய்து கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஈவினிங் ப்ரோக்ராம்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு நீட்டாக செய்து கொள்ளலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன், மற்றது வெட்டிங் ரிசப்ஷன், மற்றது வெட்டிங்ஸ், மற்றது அந்த சாமத்தை இந்த புனித நீராட்ட விழாக்கள் நீங்கள் இதில் செய்து கொள்ளலாம். இதில் நாங்கள் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம்னு சொன்னால், இப்போ இந்த ஹோலில் வந்து உங்களுக்கு ஹோலுக்கு சார்ஜஸ் இல்லை, ஹோல் ஃப்ரீ. இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு செய்து தருவோம். நீங்கள் வந்து என்ன செய்யணும் என்றால் டெக்கரேஷன் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெக்கரேஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மேடையில் செய்து கொள்ளலாம். இதில் நாங்கள் என்ன மாதிரி இதுக்கு சார்ஜ் பண்ணுறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கண்டிஷன் இருக்குது தான், ஏசி இருக்குண்ணே. இந்த ஏர் கண்டிஷனுக்கு தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். 4 ஏசி இருக்குண்ணே.
நார்மலாக அது உங்களுக்கு நீங்கள் இப்போ அவருக்கு நாங்கள் ஏர் கண்டிஷனுக்கு சார்ஜ் பண்ணுவோம். என்ன மாதிரி இப்போ ஏசிக்கு எவ்வளோ காசு வரும்? இப்போ இப்போ நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில ஆக்கள் ஒரு 2 ஏர் கண்டிஷனோட செய்கிற ஆக்கள் இருப்பாங்க, 3 ஏர் கண்டிஷனோட செய்கிற ஆக்கள் இருப்பாங்க, 4 ஏர் கண்டிஷனோட செய்கிற ஆக்கள் இதுக்குள்ள 4 ஏர் கண்டிஷன் இருக்கிறபடியா இப்போ 4 ஏர் கண்டிஷனும் உங்களுக்கு நாங்கள் போட்டு தருவோம்னு சொன்னால் நீங்கள் மணித்தியாலத்துக்கு 12,500 ரூபா பே பண்ணலாம். மணித்தியாவது 12,500. ஓகே. 3 ஏர் கண்டிஷன் உங்களுக்கு காணுமெண்டா மணித்தியாலுக்கு 10,000 காணும். 10,000 மணித்தியாலத்துக்கு. ஓகே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஏர் கண்டிஷன்டா மணித்தியாலத்துக்கு 7,000 பேர். 7,000 கோலுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம். இந்த அரேஞ்ச்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணி இருக்கு தானே, இந்த மஞ்சள்லையும் இந்த கோல்டு கலர்லையும் பிளாக்லேயும் இருக்கு, அதே நேரத்தில் ஒயிட்லேயும் இருக்குது, மரூன்லேயும் இருக்குது. இப்போ மரூன்ல மிக்ஸ் ஆகி வர மாதிரி உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நாங்கள் கலர்ஸ் மாற்றி தருவீங்க. இதில் நாங்கள் உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் புஃபே அரேஞ்ச்மெண்ட், இந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட், மற்றது உங்களுக்கு சிலாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் விரும்புகிற பாட்டை தான் போட நினைப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அந்த பாக்ஸுகள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு மைக் எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கட்டாயமான ஏசி போட்டால் தான் அந்த ஹோலுக்கு இருக்கலாம். ஒரு மூடி இடத்துல இருக்க ஏசிலாம் இருக்கல அவங்க இந்த பல்ப் இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வடிவாக இருக்குன்னு டெக்கரேஷன் கிராண்டாக இருக்குங்க, ரிச் லுக்கில் இருக்குண்ணே. அந்த கலரும் சரி இது பார்க்குற ரிச் லுக்கில் இருக்கு. குட்டி ஒரு மேடையும் ஒன்று இருக்கு. நாங்கள் அந்த மேடையில் நீங்கள் தேவையானதை செய்து கொள்ளலாம். அப்போ இந்த மண்டபம் இலவசம், ஃப்ரீ இலவசம். ஏசிக்கு மட்டும் காசு வருமே. அது மருதியாத்துக்கு எவ்வளோ ஆசைன்னு சொல்லியிருக்கோங்க. எத்தனை ஏசி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனிக்கொள்ளலாம். மற்ற சாப்பாடுமே நீங்கள் அதுக்கு தேவைன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணிக்கொள்ளணும். மெனுஸ்கள் எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான மெனுவை இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட மெனு உங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி மெனு தான் நீங்கள் தாங்கோ, நாங்கள் தர மெனு தான் தாங்கோன்னு சொன்னாலும் நாங்கள் அந்த நிறுத்தி குத்த மாட்டோம். அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம். அது பிரச்சனை இல்லை. நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போட்டுக்கோ, நீங்கள் தேவையான சொன்னால் தொடர்பு கொள்ளலாம். ஓகே. மேடம் இப்போ குறிப்பாக அந்த இயரன் பாட்டி எல்லாம் வருது, இயரன் பாட்டிகள் அதுக்கெல்லாம் கிணவர் தேடி தின்னு இடம் இல்லாம், அது மண்டபம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்க போது நீங்கள் வந்துடலாம், இங்கே செய்து கொள்ளலாம். ஓகே. மற்ற நீங்கள் டிஜே கொண்டு வந்து எல்லாம் செய்யலாம். சரி, இப்போ நாங்கள் அடுத்தது 4வது மாடியில் நிற்கிறோம். ரூஃப் டாப்பில் நிற்கிறோம். முன்னுக்கு அப்போ தான் வேறு லெவலில் இருக்குது. இதில் ஒரு ஃபங்க்ஷன் செய்யக்கு தனி ஃபீல் ஆகுமே, அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. பாருங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா மேலே லைட்ஸுகள் இருக்குது தானே. இப்போ நைட் இந்த இரவு இப்போ பகலுக்கும் உங்களுக்கு சரியான வெயிலாக இருக்கும். அதான் அப்போ இதில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் செய்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இரவில் செய்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா சுத்து புத்தம் எல்லாம் அப்படியே நீங்கள் எங்களுக்குலாம் இப்போ எல்லாம் எதுவுமே இருக்குண்ணே. இந்த லைட்ஸுகளை போட்டு தருவோம். இங்கே சைட்டில் இருக்க லைட்ஸ் அந்த நேச்சுரல் லுக் கொண்டு வருது தானே. அதானோ ஒரு மொட்டை மாடியில் ஒரு பாட்டு செய்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குண்ணே. இதில் ஒரு 100 பேருக்குள்ள இப்போ உங்களோட இயரன் பார்ட்டிகள் மற்றது இப்போ உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்கள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் நீட்டாக செய்து கொள்ளலாம். ஓகேண்ணா. பட் இது என்ன மாதிரியான ரேட் இதுக்கு? இதுக்கப்புறம் நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் இப்போ 15,000 அப்படி தான் எடுத்துக்கோம். 15,000த்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அது மணித்தியாலத்தை கணக்கண்டு இல்லை. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் தான் செய்ய போகிறீங்களா அப்படின்னா நாங்கள் அதுக்கு ஃபங்க்ஷன் முடிய மட்டுமே அந்த இதுக்கு பாவிச்சு கொள்ளலாம். ஃபிக்ஸ்டாகவே நாங்கள் இதுக்கு அந்த டேபிள் எல்லாமே போட்டு கொடுப்பீங்களா? டேபிள் இல்லை, நீங்கள் 3rd ஃப்ளோரில் பார்த்த மாதிரியான செட்டப் நாங்கள் உங்களுக்கு அந்த கீழே பார்த்த மாதிரி செட்டப் எல்லாமே இதை செய்து கொடுப்பீங்களா? ஓகே, நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் ரசிச்சுட்டு வரேன் இந்த இடத்த. நல்லா இருக்கும். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எல்லாத்தையும் பார்க்கலாம். யாழ்ப்பாண கட்டடங்கள் எல்லாமே தெரியுது. இந்த நல்ல ஒரு கோவில் மற்ற கல்ச்சரல் மண்டபங்கள் அதான் இந்த பாருங்க எல்லாமே தெரியுது, சகலம் தெரியுது. இதில் இந்த பார்த்து வீடியோ எடுத்தீங்கன்னு சொன்னால் இரவு நல்ல வேறொரு லுக் கொண்டு வரும். நல்லா இருக்கு. மேலே ட்ரோன் வியூ நல்லா இருக்கு, வேறு லெவலில் இருக்கு. மேலே என்ன இருக்கு? அடுத்தது மேலே இருக்கு அப்போ கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு. கொமன் அரேஞ்ச் யூஸ் பண்ணலாமா? அதை அரேஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதையும் பார்ப்போமா? ஓகே, அது என்ன மாதிரி என்ன இப்போ? அது அப்படி தான் நாங்கள் 3rd ஃப்ளோரில் காய்ச்ச மாதிரி தான். என்ன மாதிரின்னு சொன்னால் அது கோல் ஃப்ரீ. அப்போ இங்கே நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறீங்க. அப்போ கோல் ஃப்ரீ. அதில் என்னென்னு சொன்னால் அந்த ஏர் கண்டிஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் சார்ஜ் பண்ண போகிறோம். அப்போ எல்லாமே புரியுதாங்க எனக்கு. அதுக்கு அந்த ஏர் கண்டிஷனுக்கு நிறைய காசு அண்டு இல்லை. மணித்தியாலத்துக்கு ஒரு 5,000 அப்படித்தான். அதுக்கு 5,000 உண்மையாக நாங்கள் வெட்டிங் கோலண்டு போய்க்கேன்னா இதே மாதிரி தான் சார்ஜஸ். 8,000 ரூபா, 10,000 ரூபா, 12,000 ரூபா எல்லாம் ஏசி காசு. ஆனால் இங்கே அதே காசு தான். அந்த மண்டப காசு எங்களுக்கு தேவையில்லை.
ஃப்ரீயாக நாங்கள் நினைக்கொள்ளலாம் வேணே ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். சரி இப்போ நாங்கள் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு நிற்கிறோம் வேணே. இதை வந்து அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து இந்த ஹோலுக்கு பெரிய பேர் வந்து ஸ்கை ரூஃப் கான்ஃபரன்ஸ் ஹால். ஓகே. இது வந்து எங்களோட ஃப்ளோரில் 5ஆம் மாடியில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்றால் உங்களோட ஒர்க் ஷாப்புகள் செய்யலாம். இப்போ ஒரு இந்த ஃப்ளிப் சார்ட் இருக்குது, ஒயிட் போர்ட் இருக்குது, மற்றது மல்டிமீடியாஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்க எல்லாம் கொடுப்போம். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு கான்ஃபரன்ஸுக்கு செட்டப் தேவையோ அதே மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம். தியேட்டர் ஸ்டைல் இருந்தாலும் சரிதான், கிளஸ்டர் ஸ்டைல் இருந்தாலும் சரிதான், நாங்கள் எல்லாமே செய்து கொடுப்போம். இது வந்து ஒரு 35 ரூபாய்க்கு 40 பேர் இருக்கலாம். 40 பேர் இருக்கலாம். இதுவுமே இலவசம். இதுவும் இலவசம் தான். பார்த்தீங்கன்னா 2 ஏசி இருக்குது. அந்த 2 ஏசிக்கு நீங்கள் மணித்தேலத்துக்கு 5000 படி பே பண்ணி போட்டு உங்களோட கம்பெனிஸோ அல்லது உங்களோட மீட்டிங்ஸ் அல்லதுகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் இப்போ ரூஃப் டாப்பில் நிற்கிறோம். இதில் இந்த பார்க்க இந்த வியூவை பாருங்க. இந்த யாழ்ப்பாணமே எங்களுக்கு தான் இருக்குண்ணே. சென்ட் ஆண்டனிஸ் கோவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லூர் கோவில் இருக்குது. மற்றது டவுனில் வந்துருக்கு தானே மேரிஸ் சேர்ச் இருக்குது. அதுக்கு தெரியுது தானே இந்த எல்லாம் வந்துட்டு தானே. ஓகே சரி இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். அதாவது முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். எனக்கு பிடிச்ச இடம் இதை தான் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சொன்னால் அவ்வளோத்துக்கு இயற்கையோட சேர்ந்த இடமா இருக்குண்ணே. அதாவது கார்டன் ஏரியாவுக்கு வந்துட்டோம் அண்ணா. ஓகே இதை பற்றி சொல்லுங்க அண்ணா. இது வந்தப்பன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து சொல்கிறது வந்து க்ரீன் பல்மரா கார்டன். இரண்டு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது, பச்சையாக இருக்குண்ணே. அதே நேரத்தில் பல்மரா வர நிற்கிறபடியே நாங்கள் அதை சொல்லி கொடுத்து கொண்டு கார்டன். அங்கே கேக் கட்டிங் நடக்குது போலண்ணே. ஓகே ஃபுல்லாகவே புட்களை பாதிச்சு பச்சை பசலன்னு இருக்கேண்ணே. இது வந்து நேச்சுரல் புல்ல, இயற்கையான புல் தானே. இதுக்கெல்லாம் படத்துக்கிட்ட கூட மேகடா கண்ணே எனக்கு பார்க்க. இந்த பூக்கண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேண்ணே. ஏதோ ஒன்று சொல்கிறேன் மறந்துட்டேன். சின்னலில் பார்த்த ஞாபகம் இருக்கு, இப்போ மறந்துட்டேன். நல்லா இருக்கேண்ணே. சிவரெல்லாம் பச்சை தானே. சிவர்லாம் பச்சைண்ணே. சிவராது சிவர் பாருங்க எப்படி இருக்குண்ணே. ஒரு மதில் தானே. மதில் வந்து அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா பசுமையாக அப்படி இந்த புட்கள் படர விட்டு அழகா இருக்குதுண்ணே. ஒரு இயற்கையான ஒரு இடம். உங்களோட நீங்கள் இதில் வந்து பச்சையை தான் யோசிக்கலாம். பச்சையும் இந்த கலராக தான் யோசிக்கலாம். இந்த பூவை பாருங்க. இந்த இதெல்லாம் சின்ன வயசுல எங்களோட இடங்கள் இருந்தது. இந்த பூ எல்லாமே ஐந்துரியம் சொல்கிறாங்க. இது வேற பேர் தான் போல. இந்த வெள்ளையிலையும் இருக்குண்ணே. வெள்ளையும் இருக்குது. வேறு இந்த வடிவான மரங்களும் வச்சு கிடக்குண்ணே பூக்கண்டுகள் எல்லாமே. பட் அங்கே அதுகள் வந்து நம்மளாக ஹேண்ட் வாஷ் ஏரியாக்கள் இருக்குது. அதே நேரத்தில் அங்கால புஃபே ஏரியாக்கள் இருக்குது. ஓகே அதில் மேலே ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் உண்டு. ஓகே இப்போ இதுக்குள்ள இந்த கேக் பட்டி ஃபங்க்ஷன் கொண்டாடினு தானே. இதுகள் எல்லாம் என்ன மாதிரி என்ன இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இது வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், மற்றது டியூஷனில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த தங்களோட பர்த்டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்க வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கேக் கொண்டு வந்து கட் பண்ணுவாங்கல்ல. அப்படின்னா அது அந்த இடத்துக்கு நாங்கள் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதில்ல. இடம் ஃப்ரீயாக கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா அவை வெட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம். அவை வந்து நார்மலாக இதில் வந்து இந்த இயற்கையை பார்த்து ரசித்து அதில் கேக்கை கட் பண்ணி போட்டு மேலே எங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது தானே, ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடலாம். இதுக்கு அவைக்கு நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம். ஃப்ரீ தானே. பார்க்குற யாருமே வந்து இங்கே இந்த கார்டன் ஏரியாக்களை நீங்கள் இலவசமாகவே கேக் கட் பண்ணி கொள்ளலாமே. அதுக்கு பேமெண்ட் ஒன்றும் ஏசிக்கு காசு ஒன்றுமே இல்லை. இலவசமாகவே நீங்கள் இந்த பச்சை பசேர்னு சொல்லி ஒரு இயற்கையானதில் இதுக்கு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் என்ன மாதிரி. இதுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு மாதிரி வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அதுக்கு எல்லாமே. இப்போ இப்படி தானே. ஏனென்றால் எங்கள்கிட்ட வந்து எங்களோட ஹோட்டலில் வந்து ப்ரோக்ராம் செய்யணுமாக இருந்தால் இப்போ வெட்டிங்ஸ் இருந்தாலும் சரி தான், இப்போ பர்த்டேஸ் இருந்தாலும் சரி தான், எங்கடையில் செய்யணும்னா அவைக்கு ஃபோட்டோ ஷூட் வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீ தானா. ஓகே இப்போ இந்த ஹோலில் செய்யணும்னு சொன்னால் ஃப்ரீயாக ஃபோட்டோ ஷூட் எங்களோட ஹோலில் எங்களோட ஏதாவது இந்த இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி எங்கள்கிட்ட வந்து அவை ஃபங்க்ஷன் செய்யணும்னு சொன்னால் அவைக்கு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் வந்து ஃப்ரீ தான். அவை எப்பயும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நார்மலாக இல்லை நாங்கள் ஃபங்க்ஷன் செய்யலை, நாங்கள் ஃபோட்டோ ஷூட் தான் செய்ய போகிறோம்னா நாங்கள் ஒரு 10,000 அப்படி தான். நிறைய காசு இல்லை, ஒரு 10,000 தான். இடங்கள்லாம் கொஞ்சம் கூட இருக்கு. சரி அப்படியே நாங்கள் பார்த்துக்கலாம். நல்லா இருக்குண்ணே.
மற்றது முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தை சொல்லணும் கரெக்டாக என்னங்க இதுக்குள்ள கேக் கட் பண்ணுறது சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் செய்யறதுக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஏன்னா இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனாக செய்யப்படணும்னு சொன்னால் அதுக்கு பேமெண்ட் என்ன ஓ அதுக்கப்புறம் நீங்கள் கட்டாயம் ஒரு பேமெண்ட் செய்ய அதான் பெரிய ஃபங்க்ஷன் ஒரு கலைவரை கூப்பிட்டு செய்கிறோம்னு சொன்னால் புல்லுகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே இதுக்கு வந்து நீங்கள் நிறைய தர தேவையில்லை எங்களுக்கு ஒரு இடத்துக்கு மட்டும் ஒரு 28,000 நீங்கள் பேமெண்ட் 28,000 இந்த இடத்துக்கு மட்டும் பேமெண்ட் என்ன அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சேர்த்து ஓ மேசியல் எல்லாம் நாங்கள் போட்டு தருவோம் மேசியல் கதிரியல் புஃபே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நாங்கள் செய்து தருவீங்க நீங்கள் இடத்துக்கு மட்டும் 28,000 பே பண்ணினா ஓகே இங்கே ஒரு மேடை மாதிரி இருக்குல்ல இது என்ன மாதிரி என்ன இந்த மேடையிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இவெண்ட் என்ன செய்கிறேன்டா நார்மலாக இதில் நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ இதில் நீங்கள் ஸ்டேஜை நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளலாம் அதை விட இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி அதில் கேக் கட் பண்ண போகிறீங்கன்னா மேலே வச்சு கேக் கட் பண்ண போகிறேன்னாலும் பரவாயில்ல நீங்கள் மேலே வச்சு கட் பண்ணிக்கொள்ளலாம் அதுக்கு பேமெண்ட் அப்படியே தான் இருக்கு ஃப்ரீ தான் எல்லாம் ஃப்ரீ தான் அந்த மேடையில் கட் பண்ணணும்னு சொன்னால் ஃப்ரீ தான் ஓகேண்ணா இந்த இடத்துல நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓகே சாப்பாடு மேலே சாப்பிட வந்தீங்கன்னா சரி அது செய்து போட்டு கடைசியாக சாப்பிட வரணும் அதான் முக்கியமான ரூல் ஓகே இப்போ நாங்கள் அடுத்த ஃபங்க்ஷன் இடத்துக்கு வந்துட்டோமே இது என்ன மாதிரி என்ன இது வந்தப்போ இதை சொல்கிறது என்னென்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் பெனியன் கார்டன் ஹவுல்னு சொல்கிறது ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 200 பேருக்குள்ளே இருக்கலாம் 200 பேர் இருக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 450 பேருக்குரிய இடம் தான் நீங்கள் அங்கால மற்ற இடங்களில் இப்போ வேலை நடந்து இருக்குது அதுக்கு எல்லாம் நாங்கள் பின்னேரங்களில் போட்டு உங்களுக்கு கொடுத்துக்கொள்வோம் ஓகே இதுக்கு மழை வந்தாலும் நினைய மாட்டோம் நினையல மற்ற பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கிற மரங்கள் ஒன்றுமே நாங்கள் வெட்டையில்லை ஏனென்றால் இயற்கையோட சார்ந்திருக்கணும்ன்றதுக்காண்டி நாங்கள் மரங்களை வெட்டாமல் அப்படியே இருக்கிறோம். ஆனால் நல்லா இருக்கும் இந்த பூக்கள் எல்லாம் பாருங்க இது வந்து பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னா இது வந்து நேச்சுரலா நான் பிளாஸ்டிக் நினைக்கிறேன் உண்மையாக இந்த இதெல்லாமே இயற்கையான மரங்கள் பூவோ இலையோடு தெரியுது அவ்வளவு கலர் மஞ்சள் கலர்ல இருக்கேன் நல்லா இருக்கும் தொங்க பாருங்க இரவில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டால் வேறு லெவலில் இருக்கு அதுக்கு ஃபங்க்ஷனுமே நடக்க டெக்கரேட் பண்ணி வடிவாக இருக்கு அந்த வீடியோ கிளிப்பில் ஆட் பண்ணிக்கொள்ளும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் இருக்கிற புக்கே ஆகிறக்கன்னு யோசிக்க தேவையில்லை என்னென்னா ஃபேன் போட்டு இருக்கிறோமா ஃபேனும் இருக்குண்ணா ஓகே ஓகே நல்ல விஷயம் நான் உண்மையிலேயே இதுண்டலாம் சரி சரி இப்போ இந்த இடத்துக்கு என்ன பேமெண்ட் இல்லாட்டி ஃப்ரீயா இந்த இடத்துக்கு நாங்கள் கட்டாயம் ஒரு பேமெண்ட் ஒன்று எடுக்கத்தானே வேணும் இதுக்கு அவ்வளோ பெரிய காசு இல்லை ஒரு 35,000 நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நீங்கள் காலம் பின்னரம் 6 மணிலேருந்து 10 மணி 11 மணி மட்டும் ஃபங்க்ஷன் செய்து கொள்ளலாம் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கொடுப்பீங்க நீங்கள் டேபிள் ஃபங்க்ஷன் செய்வீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் ஃப்ரீ இடத்துக்குரிய பேமெண்ட் வரும் அது இந்த டேட்டுக்குரிய அதாவது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அந்த வீடியோ எடுக்கிறோம் அன்றைய நாளுக்குரிய விலை தான் இது சரி அங்கால கூடும் குறையும் என்ன சரி இப்போ நாங்கள் அடுத்தது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோமே என்ன ஓகே பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் என்ன ஓகே நன்றிண்ணா லைட்டிங் போட்டு ஃபுல்லாக பூடாண்ணா இதெல்லாம் பூட் தான் மரத்துலேயே ஃபுல்லாக செய்திருக்கேன் மற்றது நீங்கள் வீக்கெண்டு பயப்பட தேவையில்லை எல்லாமே நல்ல ஏசி அதான் ஃபுல் ஏசி இருக்குது உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு நல்ல மியூசிக் போய்கொண்டு நான் அப்போ வந்து நம்மங்களும் வந்து அப்போ என்ன மெலடி மியூசிக் போய்கொண்டு ஓகே பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு டேபிளில் உங்களுக்கு எத்தனை டேபிள் இருக்கான இதுக்குள்ள வந்து ஒரே நேரத்தில் எப்போன்னு ஒரு 140 பேர் டைனிங் பண்ணலாம் ஒரே நேரத்தில் டைன் பண்ணலாம் ஓகே உங்கள்கிட்ட என்ன வகையான ஃபுட் ஐட்டம் இருக்காண்ணா என்ன மெனு இதுதான் எங்களோட மெனு காட்டப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் காட்டுறேன் அவருக்கும் காட்டுறேன் ஓகே நான் வீடியோ சைடில் போட்டுக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்தியன் ஃபுட் இருக்குது சைனீஸ் ஃபுட் இருக்குது மற்றது எங்களோட ஜாஃப்னா ஸ்டைலில் இருக்குது மற்றது வெஸ்டர்ன் வந்து எங்கள்கிட்ட இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் இருக்குது தானே ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் ஃப்ரெஷ் மில்கில் நாங்கள்லாம் செய்து கொள்வோம்
ஜே ஹோட்டலின் ஓன் ப்ராடக்ட் ஐஸ்கிரீம் கெமிக்கல்ஸ் எல்லாம் குறைச்சி நாங்கள் செய்துக்கிறோம். ஐஸ்கிரீம் ஒருக்கா சாப்பிட்டு பாருங்க, கட்டாயம் அது வேறு லெவலில் இருக்கும். கட்டாயம். இப்போ முக்கியமான கேள்வி, இந்த ரெஸ்டாரண்ட் என்ன எந்திரப்பீங்களா? நாங்கள் காலம்புற 6 மணியில இருந்து பின்னேரம் 10 வரைக்கும் நீங்கள் வரலாம். சரி, எல்லாமே இருக்கு. சாப்பிடணும். காலம்புற பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம். பிறகு 11 மணிலேருந்து 4 மணி மட்டும் லஞ்ச் கொடுப்போம். ரைஸ் அண்ட் கறி அப்போ 2 மணி வரைக்கும் தான் இருக்கும். ரைஸ் அண்ட் கறி வெள்ளை நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு சில வகையான சாப்பாடு நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்ன இருக்கும் சாப்பிடுவோம். நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா நெட்டுப்பெல்லாம் விட்டு தான் செய்திருந்தேன். அவ்வளோத்துக்கு பார்க்க ஆசையாக இருந்தது. இது கார்லிக் நான். ஓகே. இது பட்டர் நான். மிக்ஸ் நாசி கூட. ஓகே, மிக்ஸ் நாசி. இந்த நாசின கலரை பார்க்க தான் நான் பேர் பசி ஒன்று எடுக்குது. இது வந்து கோன்ஃபிஷ் புது வகையான ஒரு டிஷ்ஷாக இருக்கு. இது வந்து ஒரு இந்தியன் டிஷ். அப்போ இந்தியன் டிஷ் இல்லை, இது வந்து இந்த நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு பார்க்க என்ன நீங்கள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டிஷ் தான். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டாயம். ஓகே. கார்லிக் மிர்ச்சி சிக்கன். மிர்ச்சி சிக்கன் கார்லிக் இல்லை, மிர்ச்சி சிக்கன். ஓகே, இதெல்லாம் செய்து பார்த்து நாங்கள் இதை பால் எல்லாம் விட்டு கணக்கு செய்து வச்சுனோம்னா ஓகே, எல்லாம் சாப்பிட்டு பார்ப்போமே. பாருங்க. சரி, இப்போ நாங்கள் என்னன்றதுன்னா சாப்பிட போகிறோம். ஒரு சில வகையான உணவுகள் எல்லாம் ஆர்டர் பண்ணாங்க, சாப்பிட போகிறோம். ஆனால் அண்ணா சாப்பிடலாம். ஆனால் அண்ணா கருத்துக்கள் சொல்லலாம். என்ன சொன்னால், அண்ணா இந்தியான் பணியாற்றுறீங்களேன்னு, அதனால் அண்ணா சாப்பிட போகிறேன். ஆனால் நான் தான் இந்த கருத்துக்களை சொல்ல போகிறேன். உண்மையான கருத்தை சொல்லி விட்டுறேன். கட்டாயம் உண்மையான கருத்தான் சொல்லணும். என்ன சொன்னால், எங்களை பார்த்து நம்பி வரைக்கும் அவருக்கு நாங்கள் ஜெனியூனாக இருக்கணும். நாசியண்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நான் செய்ய சொல்லிவிட்டேன், உரைப்பு கொஞ்சம் குறைச்சி போடுங்க. ஏன்டா எனக்கு உரைப்பு வேணாம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு உரைப்பு குறைவாக இருக்குது. ஆனால் நாசின உரைப்பாக தான் இருக்கும். ஆனால் உரைப்பும் இருக்குது, சாதம் இருக்கும், நல்லா இருக்கும். உண்மையிலேயே வீடியோ கடையானா பக்கத்தில் இருக்காருன்றதுக்கான சொல்லல, உண்மையாக எனக்கு பிடிச்சிருக்கு. முட்டையுமே இருக்குது, சின்ன பிச்சு நாசியோட வச்சு அடுத்த வந்து நான் இது எடுக்கிறேன். நான் நீங்கள் சாப்பிடுவேண்ணா. இதுக்கு என்ன வேணும்னா வெச்சியோ கோன்ஃபிஷ் என்ன? ஓகே, இது கொஞ்சம் எடுப்போம். மீன் தான் என்ன? கோன்ஃபிஷ் ஒன்றுன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா மீன் தான். பட்டர்லாம் போட்டு செய்தவே, நான் பால் எல்லாம் விட்டு எல்லாம் செய்தவே. அது இஞ்சால இன்னொரு விஷயம் இருக்குது. இது கார்லிக் மிர்ச்சி சிக்கன். கார்லிக் மிர்ச்சி சிக்கன். இதெல்லாம் நார்த் இந்தியன் டிஷ்ஷா? நார்த் இந்தியன் டிஷ். ஷெஃப் மேலுமே நார்த் இந்தியன் தானே? அப்போ நல்ல ஃப்ளேவராக வாடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் சாப்பாடுனா இந்தியன் செஃப் தான். ஓகே. இதுக்கு வந்து நான் இருக்குது, கார்லிக் நான் இருக்குது, பட்டர் நானும் இருக்குது. நான் கார்லிக் நான் எடுக்கிறேன். எடுத்து டேஸ்ட் பார்ப்போம்.
நான் செய்ய சொன்ன உண்மையாகவே இந்த மீன் சாப்பிட்றேன் இல்லைன்னு சொல்லி ஆனால் டேஸ்ட் பிடிச்சிருக்கு உண்மையாகவே. ஆனால் என்ன அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு டேஸ்ட் வாரம் ஒரு டேஸ்ட்னு வேறு தான் சொல்ல தெரியல. நல்லா இருக்கும், உண்மையாக நல்லா இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாம், உரைப்பாண்டு பெருசாக இல்லை. இதுக்கு உரைப்பு வராது. இது பார்த்தீங்கன்னா மெக்சி சிக்கன் வந்து பெப்பர் தான் ஆட் பண்ணுறது. அதான் அதுவும் பெருசாக உரைப்பாக இருக்கும். ஆனால் அது குளிர்மை, அப்படின்னா குளிர்மை. மேடம் இந்த மீன் துண்டு எல்லாமே இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அந்த கிரேவி வேறு இல்லை. நான் முதல் ட்ரை பண்ணுறேன். ஒரு பாருண்ட டேஸ்ட் இருக்கு, ஒரு பட்டன் இதெல்லாம் எண்ணெய்க்காங்க. குங்குமப்பூ என்ன இந்த சிவப்பாக இருக்கலாம், குங்குமப்பூ இது. சரி, அடுத்தது வந்து இந்த மெச்சி சிக்கன் என்ன இந்த நார்த் இந்தியன் டிஷ் உண்டு. இதே நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி கிடக்குண்டு. ஒரு பீஸ் ஒன்று எடுத்து தனி அந்த கிரேவி மட்டுமே எடுத்து இது வந்து இந்த மிளகு எல்லாமே இந்த என்ன சொல்கிறது நல்லா ஒரு கேரமாக இருக்குது. உரைப்பண்ணில் கேரமாக இருக்குது. இது நான் இதுவும் சேர்த்து சாப்பிட போகிறேன். இதுக்கு அடிமையாகிட்டேன். மீனுக்கு வந்து கிரேவிக்கு என்ன உண்மையாக பெஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடுக்க தொண்டை கொஞ்சம் இந்த அள்ளி கொண்டு தான் போகுது. இந்த உரைப்பசை பிடிச்சாக்கணும்னா நல்லா இருக்கும். ஆனால் சாப்பிடாம மிளகு குளிர்மை தான். இந்த கிரேவி எடுக்கிறேன். இது வேறு இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் மீன் அப்படியால சரி கொஞ்சம் சாப்பிடுவோன்னு நினச்சினாங்க. அந்த மனசு கேட்குது இல்லை. மீன் வெடு சங்கரண்டு சொல்லுது. அவ்வளோ நல்லா இருக்குது மீன் பெஸ்ட். நான் 10 கண்ணா இதுக்கு உண்மையான ஒரு 9.9 கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா எங்களை ரிவ்யூ இருக்குது தானே, கூகுள் ரிவ்யூவில் வந்து எங்களுக்கு 4.6 இருக்குது. ஆனால் என்ன விஷயம் சொன்னால் இதுக்கு நீங்கள் சிக்கன் போட்டிங்கன்னா 10க்கு 10 கொடுத்துருப்பேன். இது வேறு இல்லை இல்லைண்ணே. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் என்ன இல்லை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் சொல்லணும் டேஸ்ட்டாக இல்லை. நாங்கள் சொல்ல நீங்கள் கேட்க மாட்டேன். இல்லை கேட்க மாட்டேன். நான் சில உண்மையை தான் கேட்பேன். நானுமே பார்த்தீங்கன்னா இல்லை சாஃப்டாக நம்ம இந்த நான் பதத்துலேயே இருக்குது. சில இடங்களில் கொஞ்சம் நான் கொஞ்சம் இந்த இதுகள் பட்டரோட கசக்கும் மாத்தன்மை என்ன மணக்கும் வேகாத மாதிரி நல்ல அளவாக பதமாக பகலில் லஞ்சுக்கு நான் கிடைக்காது, டின்னருக்கு மட்டும்தானே. மட்டும்தான் இப்போ நான் அந்த சொன்னேன் அந்த பாப்கார்ன் சிக்கன் வந்து ஓகே ஹோட்டல் பாப்கார்ன் சிக்கன் உண்டு. இதான் அது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து சிக்கன் வந்து இது போன்லெஸ் சிக்கனாக தான் இருக்கும். ஓகே நிறைய பீஸ் வருதுண்ணே. போன்லெஸ் சிக்கனுக்கு நாங்கள் இப்போ செய்திருக்கோம். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேண்ணா. நான் சொல்கிறேன் காண்டி டேஸ்ட் சொல்ல வேண்டாம். அப்படி இல்லை அப்படி இல்லை. சாப்பாடு விஷயத்தில் உண்மையை தான் சொல்லுவேன். அப்படி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒன்று பண்ண தவணியனையும் ஓகே லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே சரி, நீங்கள் சாப்பிடுங்கண்ணா. சோஸோட சாப்பிட்றீங்க நல்லா. மஞ்சள் சோஸுமே வந்துருக்கீங்களாண்ணே. இது வந்து டொமேட்டோ சோஸா. மொரமொரப்பா தான் வந்துருக்குந்தா சத்தம் கேட்க பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன பெருசாக இல்லைண்ணே. ஓகே சாப்பிட்டு பார்க்கணும். தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன் நான். இப்போ இந்த கிறிஸ்பியாக சின்ன பிள்ளைகள் விரும்பிட்டு வந்தானே போன்லெஸ்ஸாக சிக்கன் பண்ணி சாப்பிட்டு இதில் அந்த மசாலான்றது வந்து உப்புண்ட ஃப்ளேவர் வருது, சாதுவான கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் வருது. இந்த சின்ன பிள்ளைங்க கூட விரும்பிச்சா அப்படின்னு இப்போ எங்களுக்கு கண்டா நாங்கள் யோசிப்பேன் எதுக்கு கொஞ்சம் மசாலா தூவி தந்தா எனக்கு நல்லா ஒன்றா யோசிப்பேன். இது இப்போ கேட்குறவங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் வருதா? இந்த பார்க்க கேஎஃப்சியில் இந்த வழி கோடிங்கும் ஓகே மொரமொரப்பா சாப்பிட இனிப்பு தன்மை, அந்த சோஸை சாப்பிட இனிப்பு தன்மை தான் வருது. இந்த உரைப்பு தன்மையோ மசாலா ஃப்ளேவர் ஒன்றுமே வேறு இல்லை. சோஸோட ஃப்ளேவர் இனிப்பாக இருக்குது. கூட சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நாங்கள் உள்ள சின்னாக்களை டாக்கெட் ஓகேங்க. ஆனால் இது பெரியாக்கள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உண்டு எந்த கருத்து இப்போ பெரியாக்கள் கேட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் கட்டாயமா. மற்றதில் அந்த தேசிக்காய் வந்துருக்கு அந்த புளிஞ்சு விட்டு மேலால் அது சாப்பிட்டா தனி டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட். ஓகே இப்போ எடுத்து தனியாக சாப்பிட்டு பார்க்க ஒரு புளிப்பு தன்மையோட நல்லா இருக்கும். இது சின்ன பிள்ளைக்கு என்ன முடியாது உரைப்பு போனேன். அதுதான் இதுக்கு பெரிய ஆக்களுக்கு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் போட்டு தூக்கி கொடுத்தீங்கன்னா
இப்போ கடைசியாக எங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்திருக்கேண்ணே நீங்கள் குடிக்கிறீங்க அண்ணன் எனக்கு இது சாப்பிட்டது எனக்கு சரி எனக்கு தொண்டையெல்லாம் ஏற்கனவே சளி இருந்தாலும் சரி டேஸ்ட் பார்க்கணும் தானே இதில் 3 ஃப்ளேவர் இருக்குது சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது ஸ்ட்ராபெரி இருக்குது வெனிலா இருக்குது 3 பேர் நீங்கள் சரிங்களா சரி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரெஷ் மில்க்கை இப்போ இந்த க்ரீம் இல்லை ஃப்ரெஷ் மில்கில் நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்ட்ராபெரி இப்போ என்ன சொன்னால் கரண்டி கூட ஸ்ட்ராபெரி தான் கூட கிடக்கு ஸ்ட்ராபெரி நம்ம எடுத்து ஏன்னா ஸ்ட்ராபெரி ஸ்லப்பும் வச்சு கிடக்குண்ணே இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படியே தெரியுதுல்ல அது க்ரீம்லேருந்து வருது அதுலேருந்து வருது தெரியுது. ஓகே ஓகே இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படியே தெரியுது. அடுத்தது சாக்லேட் களியாக இருக்குண்ணே சில இடங்கள் அந்த ஐஸ் கட்டி போட்டு அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் களியாக இருக்குது. இதுலேயும் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வருது இப்போ உங்களோட வீடு வழி ஈவெண்ட் செய்கிறனாலும் நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். ஓகே ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நான் எடுக்கலாம் மேம் 1 கிலோ 1 லிட்டர் அப்படிலாம் எடுக்கலாம். ஓகே அடுத்த 3வது வெனிலா ஃப்ளேவர் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர். சாக்லேட் ஃப்ளேவரில் சாக்லேட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த சாக்லேட் ஃப்ளேவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு வந்து நம்ம இந்த வெனிலாம் பிடிக்கும். எங்கே போனால் வெனிலான்னு சொல்கிறது. ஆனால் இந்த வெனிலா விட எனக்கு சாக்லேட் தான் பிடிச்சிருக்கு இன்றைக்கு. அந்த வெனிலா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சாக்லேட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த குடிச்சா அந்த சாக்லேட் ஃப்ளேவராகனு சொல்லி அந்த தெரியுது. அப்படியே ஸ்ட்ராபெரியும் அப்படி தான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ஆனால் அந்த வெனிலா மட்டும் தான் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி கிடைக்கிறாங்க. சரி இப்போ நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு எல்லாம் சுற்றி பார்த்து கடைசியாக முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டோமே. இன்னும் ரூம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பேன் லக்ஸரியாக இல்லை கிராண்டாக இருக்குன்னு. வேறு சாப்பாடும் பார்த்து சொன்னால் எனக்கு அந்த கோன் ஃபிஷ் அது வேறு லெவல். உண்மையாகவே நான் உங்களுக்காண்டி சொன்னேன் இந்த ஹோட்டலுக்காண்டி சொன்னேன் எனக்காண்டி சொல்கிறேன். உண்மையாகவே வேறு லெவல். நான் கட்டாயம் இங்கே வந்தால் முதல்ல அதான் நீங்கள் ஆர்டர் பண்ணுவேன். அதில் சிக்கன் எதாவது இருந்தால் ஆர்டர் பண்ணுவேன். அவ்வளோது நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. பட் அந்த கார்லிக் மெச்சி சிக்கன் சொல்லி அதுவுமே கொஞ்சம் ஸ்பைஸியாக உரைப்பு பிடிச்சாக்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் நானுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நாசியுமே நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே சாப்பிட்ருப்பீங்க. இப்போ அடுத்த ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சாங்க நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் கடைசியாக முடிவு அடுத்து வந்துடுவேன். நீங்கள் பார்க்க நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது இவெண்ட் ஏதாவது செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க. இந்த நம்பர் தொடர்பு பண்ணி புக் பண்ணிக்கொள்ளாமல் வேண்டாம். இங்கே எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுவேன் சுற்றி காட்டிடுவேன். இயற்கையோட சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தாங்க மட்டும் தான் அங்கே எல்லாமே நல்ல இடம் உண்டு. நல்ல இயற்கையாக இடம் நல்லா இருந்துச்சு. மாதிரி கார்டன் அது வேறு இல்லை. மற்றதப்ப இப்போ குரூப்பாக வர்றாங்களே ஒரு ட்ராவல்ஸால் ட்ராவல் ஏஜெண்டாலேயோ சரி அல்லது குரூப்பாக வந்து ஸ்டே பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஒரு டிரைவர் இருக்கிறாங்க தானே. டிரைவர்ஸுக்குரிய ரூம்ஸும் அவங்களுக்குரிய மீல்ஸும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். அது பிரச்சனை இல்லை. ஓகே குரூப்பாக வரணும்னு சொன்னால் ட்ரிப் பண்ண வரணும்னு சொன்னால் டிரைவருக்குரிய ரூமும் சாப்பாடுகளும் டிரைவர்ஸுக்குரியதும் நாங்கள் அவன் இப்போ ஒரு கைடு ஒரு ஆள் கூட்டி கொண்டு வராருண்டா அவருக்கும் நாங்கள் அதே நல்ல விஷயம். உண்மையில எல்லா இடங்களும் அந்த டிரைவர்ஸுமா இருக்கக்கூடிய தகுந்த எதுவும் கொடுக்க மாட்டேன்னா நீங்கள் கொடுக்குங்க. நல்ல விஷயம் உண்மையிலே கட்டாயம் நாங்கள் செய்திருக்கோம். சரி ஓகே இப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம். வேணும்ண்ணா நீங்கள் எல்லாம் பார்த்துருவீங்க எப்படின்னு சொல்லி உங்களை கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரி ஓகே அவ்வளோ தான் நான் வீடியோ முடிச்சு கொண்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவங்க மறக்காம கேஎஸ்எங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்.